வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் அனைவருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அது என்னென்னா, மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வருகின்றன. இன்று இரவு எக்ஸிட் போல் முடிவுகள் வருகிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். எனவே எல்லோரிடமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அடுத்த தமிழகத்தை யார் ஆளப்போகிறார் என்கின்ற விடயம் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இப்பொழுது நம்மளுடைய தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி சில செய்திகள் பரவலாக பேசப்படுகின்றன. அதில் குறிப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய செய்தி வைத்தியர் அர்ஜுனாவுடைய கைது. இந்த கைதை மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்திகள் நடந்து கொண்டிருந்தது என்பதை நான் உங்களுக்கு தினமும் அதை தொகுத்தே வழங்கி கொண்டிருந்தேன். இன்று வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பிணை வழங்குவதற்கு முன்பாக நீதிமன்றம் வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. அது என்ன? இந்த வழக்கு ஆரம்பித்த வேளையிலிருந்து இன்று வரை நடந்திருக்கக்கூடிய அந்த வழக்கு சார்ந்த பதிவுகள் என்ன? இவைகள் சார்ந்த ஒரு தேடலைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே நீங்கள் அறியாத பல செய்திகள் இதிலே இருக்கலாம். சில ஊடகங்கள் எடுத்து வைக்காத செய்திகளை நான் தேடி எடுத்து வைக்கலாம். எனவே நீங்கள் இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள். அதுபோல எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் என்று பலமுறை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களுடைய வலையொலி அதற்கான ஒரு களத்தை நோக்கி, அதாவது ஒரு வளர்ச்சிக்கான களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை, இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிஜம். வைத்தியர் அர்ஜுனாவிற்கு இன்று நீதிமன்றம் என்ன செய்தியை சொல்லி இருக்கிறது? அது வைத்தியர் அர்ஜுனாவை பிணையில் அனுப்பியிருக்கிறது. அந்த பிணையில் அனுப்பப்பட்டதின் பின்னணிக்குள் வேறென்ன இருக்கின்றன என்கின்ற கேள்வியை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. முதலில் வைத்தியர் அர்ஜுனா மீது என்ன வழக்கு என்பதை குறித்த செய்தி உங்களுக்கு தெரியும். காணியை மையப்படுத்தி அது நடந்த ஒரு சின்ன சண்டையில் வைத்தியர் அர்ஜுனா மீது வழக்கு. காரணம், அவருக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கியை அவர் கையில் வைத்து கொண்டு அந்த சண்டை நடைபெற்ற இடத்தில், அதாவது அந்த கருத்து மோதல் என்றே வைத்து கொள்ளலாம், அந்த கருத்து மோதல் நடைபெற்ற இடத்தில் அவர் நின்று கொண்டிருந்தார் என்பது பதிவு. அது எதுவாக மாறிவிட்டது என்றால், வைத்தியர் அந்த துப்பாக்கியை வைத்து மிரட்டிவிட்டார் என்கின்ற ரீதியில் அது மாறிவிட்டது. எனவே வைத்தியர் மீது வழக்கு பதிவானது. வைத்தியரை கைது செய்து அவரை சிறையில் அதாவது நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அவரை சிறையில் வைத்திருந்தார்கள். இன்று வழக்கறிஞருக்கான அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தன. விசாரணைக்கு வந்த பொழுது வழக்கறிஞரை கொண்டு வந்து ஆஜர்படுத்தினார்கள். அப்பொழுது வைத்தியர் சார்பில் வழக்கறிஞர்கள் பிணை கேட்டிருந்தார்கள். அந்த பிணை இன்று அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வைத்தியருக்கு பிணை வழங்கியிருக்கக்கூடிய அதே வேளையில் வைத்தியரை எதிர்த்து இந்த வழக்கு பதிவு செய்த அந்த பெண்மணி, அவர்களையும் காவல்துறை கைது செய்திருந்தது. அவர்களும் பிணை கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கும் பிணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரதி எதிர் ரெண்டு பேருக்குமே இப்பொழுது, வாதி பிரதி ரெண்டு பேருக்குமே இப்பொழுது பிணை கொடுத்து விட்டார்கள். வைத்தியர் அர்ஜுனாவிற்கு என்ன அழுத்தம் இருக்கிறது என்ற கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும்பலாம். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை பலமுறை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து தான் தனக்கு கைத்துப்பாக்கியை அவர் பெற்றுக்கொண்டார். அதற்கான அனுமதியை பெற்று கைத்துப்பாக்கி கையில் வைத்து கொண்டார். வைத்தியர் அர்ஜுனாவுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. பல களங்களில் அவருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. எனவே அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு தேவை இருக்கிறது. அந்த பாதுகாத்து கொள்வதற்கான தேவைக்கு ஒன்றில் அரசு சார்பில் அவருக்கு பாதுகாப்பு வீரர்களை அவர் பின்னால் நிறுத்த வேண்டும். ஆனால் இப்பொழுது அரசு வீணான செலவுகளை குறைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டு இருக்கிறது. எனவே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு பாதுகாப்பு வீரர்களை பாதுகாப்புக்கு கொடுப்பது அல்லது காவல்துறையை பாதுகாப்புக்கு கொடுப்பது என்பது மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அது கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்து விட்டுவிடும். அப்படி விடுகின்ற நேரத்தில் அது அதிக செலவாக மாறிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே வைத்தியர் அர்ஜுனா பாதுகாப்பு இல்லை என்று கோரக்கூடிய நேரத்தில் அவர் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு கையிலே துப்பாக்கி வைத்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் அரசு அதற்கான அனுமதியை அவருக்கு வழங்குகிறது. எனவே வைத்தியர் அர்ஜுனா கையில் துப்பாக்கி வைத்து கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது.
காணி பிரச்சனையில் ஏன் வைத்தியர் அர்ஜுனா கையில் துப்பாக்கி எடுத்தார், அங்கு மிரட்டினாரா? இது எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி. வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த மட்டில் அல்லது அங்கு பதிவாகி இருக்கக்கூடிய காணொளிகளை பொறுத்த மட்டில் நாம் பார்க்கக்கூடிய அந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த எதிரே இருக்கக்கூடிய பெண்கள் வைத்தியர் அர்ஜுனாவையும் சகோதரி கௌசல்யா அவர்களையும் மிக கடுமையான வார்த்தைகளால் அவர்கள் திட்டுகின்றார்கள். ஒரு கட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா பார்த்து கொள்ளலாம், நீங்கள் நீதிமன்றத்திற்கு போங்கள் என்று வாக்குவாதங்கள் ஏற்படுகிறது. அந்த பெண்கள் கற்களை தூக்கி வைத்தியர் அர்ஜுனாவை தாக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் வைத்தியர் அர்ஜுனா கையிலே துப்பாக்கியை எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அந்த பெண்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டினாரா என்றால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் நிறைய ஊடகங்கள் வைத்தியர் அர்ஜுனா துப்பாக்கியை எடுத்து காட்டி பெண்களை மிரட்டினார் என்று பதிவிட்டிருந்தார்கள். அப்படி என்றால் அந்த ஊடகத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் மனநிலை வைத்தியர் அர்ஜுனாவின் பேரில் எப்படியாவது ஒரு அவப்பெயரை உருவாக்கிவிட வேண்டும், அதற்கு நாம் எப்படி வேண்டுமென்றாலும் அதை உருவாக்கிவிடலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்களுடைய செயல்பாடு இருந்திருக்க வேண்டும் என்பதாகத்தான் அந்த செய்திகளை வைத்து பார்க்க முடிகின்றது. காரணம், அதாவது நேர்மையாக அந்த செய்தியை அவர்கள் பதிவிட்டிருந்தால் வைத்தியரோடு பெண்களுக்கு ஏற்பட்ட ஒரு கருத்து மோதல், இதில் கோபத்தின் வெளிப்பாடாக வைத்தியர் அர்ஜுனா கையில் துப்பாக்கியை எடுத்தார் என்று பதிவிட்டிருக்கலாம். ஆனால் வைத்தியர் மிரட்டினார் என்ற துணியில் அது கொண்டு போகின்ற நேரத்தில் அது வழக்குக்கு உகந்ததாக மாறிவிடுகிறது. வைத்தியர் அர்ஜுனா சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த பெண்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த பெண்கள் சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இது ஒரு பெரிய அச்சுறுத்தல். அதாவது வைத்தியர் அர்ஜுனா கையில் துப்பாக்கி இருப்பது என்பது பெரிய அச்சுறுத்தல். எனவே அது தடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சாரம் கையில் எடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் காவல்துறையும் அந்த ஒரு அழுத்தத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு போய் வைத்திருக்கிறது. இப்பொழுது நீதிமன்றம் அதை பரிசீலனைக்கு எடுத்திருக்கிறது என்ற செய்தி வருகின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு துப்பாக்கி தேவையா, இந்த துப்பாக்கி கொடுக்கப்பட வேண்டுமா என்ற கேள்விகளை இப்பொழுது நீதிமன்றம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த வழக்கு முடிகின்ற அந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய துப்பாக்கியை ஒப்படைத்து விட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீதிமன்றம் பதிவு செய்து விடுமா என்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இங்கு சகோதரி கௌசல்யா அவர்களை மையப்படுத்திய ஒரு செய்தியும் இங்கு நாம் இட வேண்டியதிருக்கிறது. காரணம், சகோதரி கௌசல்யா அவர்களுடைய கைபேசியில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை, அதாவது அங்கு என்ன தகராறு நடந்தது என்பதை மையப்படுத்தி அந்த ஆதாரங்களை பெறுவதற்கும் காவல்துறை முயற்சித்து சகோதரி கௌசல்யாவின் கைபேசியை பெற்றுக்கொண்டது என்கின்ற செய்தியையும் நான் கடந்த காணொலியில் பதிவிட்டிருக்கிறேன். தற்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய செய்தி ஒன்றுதான். வைத்தியர் அர்ஜுனா பிணையில் வெளிவந்திருக்கிறார். அவருடைய பாதுகாப்பிற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கி அதாவது தொடர்ச்சியாக அவர் கொண்டு செல்வதற்கான ஒரு சூழல் இனி உருவாகுமா? இந்த கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.